குறிப்பாக இந்து சமுதாயத்துல தான் டைவர்ஸ் ரேட் இருக்கு அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கவு போடுறாங்க, எவ்வளவு பிங்க் போடுறாங்க டேட்டா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்பர் ஆஃப் கவுஸ் கெட்டிங் கில்ட் எவ்ரி டே. இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த 24 மணி நேரத்தையும் 3ஆக பிரிக்கிறார். இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையை வளர்ந்து கொண்டிருக்கிறது. விவாதத்தை செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நாம எப்படி அதை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். புதிதாக திருமணம் ஆகிறவங்க இன்னைக்கு நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன். சர்ச்சில் குறிப்பாக நம்முடைய சவுத் தமிழ்நாட்டுல திருமணத்திற்கு முன்பு பையன் ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும், பொண்ணு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும், 2 பேருமே சர்ச்சுக்கு ஒரு வாரம் கோர்ஸுக்கு போகணும். ஃபாதர் சர்டிஃபை பண்ணாதான் மேரேஜே நடக்குது. அதுல ஃபாதர் எடுத்து சொல்றாங்க திருமணங்கிறது என்ன, உடல் கூறிலிருந்து பயாலஜியிலிருந்து அடிப்படை எல்லா விஷயத்தையும் சொல்லி இருவரையும் தயார்படுத்திதான் திருமணத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம இதுல அந்த விஷயங்களை நாம் இன்னும் ஆழமாக பின்பற்றணும். குறிப்பாக இந்து சமுதாயத்துல தான் டைவர்ஸ் ரேட் இருக்கு அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தை விட இந்து சமுதாயத்துல டைவர்ஸ் ரேட் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது 2வது த்ரெட். அதையும் நாம் எல்லோரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 3வது உலகத்துல மதங்களுடைய வளர்ச்சி, அதுல சனாதன தர்மத்தினுடைய பங்கு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கணும், உலக அமைதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கருத்தை முன்னாடி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கவு போடுறாங்க, எவ்வளவு பிங்க் போடுறாங்க டேட்டா எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்பர் ஆஃப் கவுஸ் கெட்டிங் கில்ட் எவ்ரி டே. இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவு பிக்க கொள்றாங்க. பிக்கெல்லாம் சாதாரணமா கொள்றது இல்லைங்க. பிக் அப்படியே எடுப்பாங்க. பெரிய பெரிய பண்டிகைல யூஎஸ்ல ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட்ல பிக்கு உள்ள போகும். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பன்னியை அரைச்சு அது வெளியே வரும்போது அது ஒரு மீட்டா பண்ணி பாக்ஸ்ல போட்டு வெளியே வந்துடும். இன்னைக்கு அப்படித்தான் உலகத்துல உயிரினங்கள் சைனால நீங்க கொல்லக்கூடிய உயிரினங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய எண்ணிக்கை. மனிதனுக்கு இன்னைக்கு பன்றி வேணும், மனிதனுக்கு இன்னைக்கு மாடு வேணும். குறிப்பாக வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் புரோட்டீன் வேணும். அந்த பன்னியும் மாடும் வளர்க்கறதுக்கு விவசாயம் பண்ணணும். விவசாயத்துல மனிதன் சாப்பிடுவது ரொம்ப குறைவு. மனிதன் விவசாயம் மூலமாக இந்த உலகத்துல சாப்பிடுறது ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்மை விட அனிமலுக்கு போடக்கூடிய சாப்பாட்டுக்காகத்தான் அவ்வளவு விஷயம் வேஸ்ட் பண்றோம், அவ்வளவு சோயாபீன் பண்றோம். ஏன்னா அதை அந்த பன்னிக்கோ மாட்டுக்கோ போட்டு அவர்கள் அந்த உணவை உண்ற பிறகு அவர்களை மாவாக சக்கையாக அரைத்து அதை மீட்டா மாத்தி அதை மனிதன் சாப்பிடணும். புரோட்டீன் வேண்டும். இன்னைக்கு இது என்னாச்சுன்னா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ் உருவாக்கி விட்டுருச்சு இந்த உலகத்துல. அக்ரிகல்ச்சர் இம்பேலன்ஸ், அது தண்ணி வேணும், தண்ணி இல்லை, கேஸ்ட்ரா பக்கம் போயிட்டோம். ஆனா மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு குறைவுதான். மனிதர்கள் உண்ணக்கூடிய உயிரினங்கள் உண்ணுவதற்கு தேவையான உணவுக்காகத்தான் அதிக லேண்ட் மாஸ் நம்ம பண்றோம். சோ அடிப்படை வாழ்வியல் தத்துவமே இங்க பிரச்சனை ஆகுது. அது நம்முடைய சனாதன தர்மம் மற்ற மதங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம். அடிப்படை கோட்பாடுகளை நம்முடைய மதத்துக்கு சொல்லலாம். அதனால சொன்னேன், ஏன்னா ஒரு இஸ்லாமிய நண்பரோ கிறிஸ்தவ நண்பரோ தப்பா நினைச்சு அவர் மைக் எடுத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மதம் அந்த மதங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாகவே வாழ்வியல் நெறியாக இருந்த ஒரு நெறியிலிருந்து இருக்கின்றோம். மதம் என்கின்ற வார்த்தைக்குள் நாம் கட்டுப்பட்டு நிற்கின்றோம். இன்னைக்கு குறிப்பாக இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாங்க அந்த 24 மணி நேரத்தையும் 3ஆக பிரிக்கின்றார்கள். தனிப்பட்ட ஓய்வு அதற்கு ஒரு 10 மணி நேரம் வேணும். ஆபீஸுக்கு போய் வேலை பார்க்கறது 6 to 8 மணி நேரம். என்னோட சோசியல் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு 6 மணி நேரம் பார்க்கிறாங்க. இது மிக தவறான ஒரு பார்வையில ஒரு தலைமுறையை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்ம யோகியாக நாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு நேர்மறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஆன்மீக துறவிகள், குறிப்பாக அன்பு இல்லம், இந்த பயிற்சி அந்த குழந்தைகளுக்கு போகணும். செய்யும் தொழிலே தெய்வமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்திலிருந்து ஒரு வேலையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பரிமாணம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது இன்னைக்கு நம்முடைய சமாஜ், நம்முடைய சொசைட்டி முன்பு இருக்கக்கூடிய ஒரு முதல் சேலஞ்சாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இந்த சமுதாயம் இன்னும் 20-30 ஆண்டுகள் கழித்து வரும் பொழுது எவ்வளவு பிரச்சனையை இந்த சமுதாயம் பார்ப்பாங்க. இன்னைக்கு ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. குறிப்பாக ஜென்சி இந்த 2000 ஆண்டுக்கு பின்பு பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு செல்லும் முன்பு அமெரிக்கால எல்லாம் ப்ரீ நப்ஷியல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது விவாகரத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விவாகரத்து செய்யும் பொழுது நம்ம சொத்தை எப்படி பிரிக்கணும், நாம எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல இடத்துல கொங்கு பகுதியில் நான் பார்க்கின்றேன். லாயர் வச்சு அக்ரிமெண்ட் போட்டு தான் நிறைய திருமணத்துக்குள்ள புதிதாக நாம் இந்த விஷயத்துல கேட்கின்றோம். இது நான் ஒரு 2வது சேலஞ்சாக பார்க்கின்றேன். காரணம், ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக வேகமாக வெளியே வர வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் போட்டுதான் தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரு சண்டை.
எதற்கெடுத்தாலும் கூட நான் வெளியே வர வேண்டும் என்கின்ற மனப்பக்கத்தோடு தான் திருமண வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட இதை தாண்டி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ண பக்குவம் இல்லை. அதையும் நம்முடைய அன்பு இல்லம், துறவிமார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்.